உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த தேர்தல் பத்திரம் அது தொடர்பான எல்லா விவரங்களும் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டு விட்டன. ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. இந்த சர்ச்சை வந்ததிலிருந்து இந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் உத்தரவின்படி இன்றைக்கு வெளியிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு நீதிமன்றம் இன்னொரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. திங்கட்கிழமைக்குள் அதன் சீரியல் நம்பர்கள் வெளியிடப்பட வேண்டும் என்று. அதாவது எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீம் ரகசியம்னு தான் முதல்ல 2018 ஆரம்பிச்சது. ஆனா பிராக்டிக்கலா என்னன்னா, ஏற்கனவே நமக்கு ஒரு அனுபவம் பிளாக் மணி பாண்டு ஒரு 1980களில் வரும்போது எங்க காலத்துல அது ஒரு பரபரப்பான செய்தி. போலி பாண்டு வந்துருச்சு. இந்த பாண்டுக்கு எந்த விதமான நம்பரும் இல்லாததுனால ஏராளமான போலி பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அதனால ஸ்கீம் வந்த உடனே ஸ்டேட் பேங்க் அருண்ஜேட்லி, அன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கடிதம் எழுதி ஏதாவது ஒரு வகையில இதுல சீரியல் இருக்கணும் என்று சொல்லும் போது, கார்பரேட் சீக்கிரசி அது நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் என்று மத்திய அரசு மறுத்து, அதற்கு பிறகு பல வற்புறுத்தல்களுக்கு இணங்க ஒரு ஹிடன் சீரியல் நம்பர் ஒவ்வொரு பத்திரத்திலும் இருக்கு. வெறுங்கண்ணுக்கு அது தெரியாது. அந்த உரிய யூவி லைட் அந்த மாதிரியான உரிய நடைமுறைகளை பின்பற்றினால் எல்லா பத்திரமுமே சீரியல் நம்பர்ல லிங்க்டு. 22,217 பத்திரமும் அதுல லிங்க்டு. அப்போ இயல்பாக பத்திரம் கரன்சி நோட்டு மாதிரி, கரன்சி நோட்டு யார்கிட்ட வந்ததுன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியவே தெரியாது. பலகை மாதிரி வந்திருக்கும். ஆனா அந்த கரன்சி நோட்டு வெறும் 22,000 கரன்சி நோட்டு தான் இந்தியா முழுவதும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கரன்சி நோட்டுக்கெல்லாம் 22,000 சீரியல் நம்பர் இருக்குன்னா யார்கிட்ட இருந்து வந்ததுங்கிறது எத்தனை கை மாறினாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ இந்த ஸ்கீமோட ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இது மாறுது. இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, தேர்தல் பத்திரத்தை நீங்க மேட்ச் பண்ண வேண்டாம். பத்திரம் வாங்கும் போது தேதி, பத்திர மதிப்பு, வாங்கியவர் பெயர், இது ஒரு தொகுப்பு. என்கேஷ் பண்ணும்போது பத்திர தேதி, பத்திர மதிப்பு, என்கேஷ் பண்ண கட்சி, இந்த 2 தொகுப்பு டேட்டா போதும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நேற்றைக்கு இந்த விவரங்கள் வெளிவந்து ஒரு நாடு முழுவதும் பலத்த விவாதம் வந்த உடனே நேற்றைக்கே உச்சநீதிமன்றம் ஒரு தேதியை அட்வான்ஸ் பண்ணி, இன்றைக்கு காலையில தேர்தல் பத்திர தேதியை அட்வான்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. காலையில இருந்து வாதம் ஓடுச்சு. வாதம் ஓடும்போது அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர், ஸ்டேட் பேங்க் தரப்புலயும் அவர் தான். அவர் எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவகாசம் வேணும்னு மண்டே அன்னைக்கு கொடுக்கணும்னு இப்ப முடிவாயிருச்சு. அப்போ மண்டே அன்னைக்கு 22,000 பத்திரமும் சீரியல் நம்பர் வைஸ் மேட்ச் ஆகும். இப்ப அதுக்கிடையிலே என்ன ஆகுது அப்படின்னா, பல்வேறு சிஏக்கள், ஆடிட்டர்கள், கணக்காளர்கள், பெரிய பெரிய இந்த இதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் அவர்களாகவே மேட்ச் பண்ணி பல்வேறு செய்திகள், இணையதள பதிவுகள் இதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். 3 வகையான புகார்கள் இதுல இயல்பா எழுது. ஒன்று, தேர்தல் நன்கொடை கொடுத்தவர்கள், பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்தவர்கள் அந்த நன்கொடை கொடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் பெரிய பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அதை வாங்கி இருக்கிறார்கள். அதாவது பணத்துக்கு நன்கொடைக்கு பதிலாக கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா 140 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கு. கரெக்டா அதுக்கு 14,000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுக்க விடுது. அப்போ 1000 கோடி ரூபாய் அதுக்கு ஒரு 10% கமிஷன்னா அது 100 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபான்னா 1000 ரூபாய், இப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ கரெக்டா அது மேட்ச் ஆகிற மாதிரி 140 கோடி ரூபாய். இப்ப ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு ஒரு அரசாங்கம் வேலை செய்யுதுங்கிற ஊழல் புகார் இந்தியா முழுவதும் இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா தேர்தல் நன்கொடை, அந்த நன்கொடை பத்திரம் இப்படி 140 கோடி ரூபாய் போடும்போது
அந்த நிறுவனம் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம கொடுத்தது யாருக்குமே தெரியாது, எந்த காலத்திலயும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கோம். இப்ப அந்த நிலைமை இல்லைன்னு ஆயிப்போச்சு. இயல்பாக எழுகிற அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது மிரட்டி பணம் வாங்குது. ஒரு பேட்ட ரவுடி அவன் வந்து ஒரு கடையில போய் மிரட்டி ரூபா கொடுன்னு கேட்பான், கொடுப்பாங்க. இல்ல வெறுமனே பிரியாணி மட்டும் கொடுன்னு கேட்டு சாப்பிட்டு போறவனும் இருக்கான். இதுல என்ன ஆகுதுன்னா, இடி ரெய்டு போகுது. அடுத்த ஒரு வாரத்துல வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பத்திரம். இன்கம் டாக்ஸ் ரெய்டு போகுது. அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள வந்து ஒரு 200 கோடி ரூபாய்க்கு பத்திரம். இப்படியும் இதுல மேட்ச் ஆகுது. அதாவது ரெய்டு தேதி, பத்திரம். இந்த மேட்ச் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல எலெக்ஷன் கமிஷனோ செய்ய முடியாது. ஆனால் பொது வழியில் இருக்கிற மற்றவர்கள், செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அவங்களால இதை செய்ய முடியும். ஆக இது ஒரு மாபெரும் ஊழல் பூதமாக, பாரதிய ஜனதா அரசை காவு கேட்கிற ஊழல் பூதமாக, அடுத்த முறை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யக்கூடிய ஒரு பெரிய அஸ்திரமாக இப்ப இருக்கு. இதுல ஒரு சில நிறுவனங்கள் சர்ச்சையிலும் சிக்கி இருக்கின்றன. அந்த வேதாந்தா நிறுவனம், சீரம் நிறுவனம், இந்த கொரோனா அந்த நிறுவனங்கள்லாம் அதிகமா கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, வேதாந்தா நிறுவனம் நமக்கே வந்து அது வந்து ஸ்டெர்லைட் புகழ் வேதாந்தா நிறுவனம். அதோட ஆதிபி தான். அவங்க வந்து சுரங்க தொழில், பல்வேறு தொழில்கள் இருக்காங்க, வேலை நாடுகள்ல இருக்காங்க. அவங்க வந்து பெரிய அளவுக்கான தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒரு வகையில ஜெனியூன் தான். எப்படின்னா அவங்க பேர்லயே கொடுத்துருக்காங்க. அதனால இது வெளியில் தெரிஞ்சு போச்சு. சீரம் வந்து கோவிட் தடுப்பூசி நிறுவனம். அவங்க பேர்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா பிற நிறுவனங்கள் வந்து போலி பெயர்களை, பினாமி பெயர்ல நன்கொடை கொடுத்திருக்கு. அதான் இதோட மாபெரும் சிக்கல். இப்ப ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், இப்ப அம்பானி நிறுவனம், அதானி நிறுவனம் பேரே வரல. ஆனா கண்டிப்பா நன்கொடை கொடுத்திருப்பாங்க. அப்ப யாரு மூலமா கொடுத்திருக்காங்கன்னா, பல நிறுவனங்கள் லாஸ் மேக்கிங்கா இருக்கு. அதாவது ஒரு நிறுவனம் 100 கோடி நன்கொடை தருது, தேர்தல் பத்திரம் வாங்குது. அந்த நிறுவனத்தோட பதிவு எண் இருக்கு. அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மெமரண்டம் எல்லாம் சப்மிட் பண்ணி எல்லாம் பொது வெளியில இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தோட பதிவு எண்ணை வச்சு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து யார் வேணாலும் பார்க்கலாம். இப்ப எல்லா கணக்காளர்களும் அதான் செஞ்சிருக்காங்க. 100 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட், வரவு செலவு கணக்கு, அது போன வருஷம் அல்லது போன வருஷத்துக்கு முந்தின வரவு செலவு கணக்கு எவ்வளவுன்னு பார்த்தா மொத்த வரவு செலவே 20 கோடி தான் பண்ணிருக்கு. இல்ல பல நிறுவனம் நஷ்டத்துல இருக்கு. அப்ப அவங்க எப்படி நன்கொடை தர முடியும்? இப்ப நீங்க லாஸ்ல இருக்கிறீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியும்? அப்போ லாஸ்ல இருக்கிற நிறுவனம் ஏன் நன்கொடை கொடுத்ததுங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் கொடுத்ததுன்னா, இதுக்கு முந்தி வந்து ப்ராஃபிட் மேக்கிங் இருந்தா ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை தேர்தல் நிதியா தரலாங்கிற ஒரு விதி இருந்துச்சு 2018க்கு முன்னாடி, இந்த இபி ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த விதியை வந்து அருண்ஜேட்லி தளர்த்தி யார் வேணாலும் நன்கொடை கொண்டு கொடுக்கலாம்னு அவரு அந்த முடிவு, இபி ஸ்கீம்ல அப்படியான ஒரு விதியை கொண்டு வந்த உடனே எல்லா பெரிய நிறுவனங்களும் இன்னொரு போலி நிறுவனத்தை அல்லது வந்து ஒரு ஷெல் கம்பெனியை அல்லது ஒரு பினாமி நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் மூலமாக நன்கொடை கொடுத்திருக்கு. இப்ப உதாரணமா மார்டினோட நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க வந்து வேற ஃபியூச்சர் கேமிங்கிற ஒரு பேர்ல, வேற பேர்ல 1300 கோடி ரூபாய் வந்து நன்கொடை கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க நிறுவனத்து பேர்ல ரெய்டு நடந்த எல்லா தேதிகளும் பொது வெளியில இருக்கு. அப்ப ஒவ்வொரு தடவையும் ரெய்டு நடக்கும் போது எல்லாமே 100 கோடி 150 கோடின்னு கொடுக்கும்போது ரெய்டு நடத்துற அதிகாரிகள் இடைத்தரகர்களா செயல்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வி இதுல எழுது. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இடி அதிகாரிகள் த்ரூ அவுட் இந்தியா ஏதாவது ஒரு லஞ்ச வழக்குல சம்பந்தப்பட்டு சிறையில் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு. அப்போ இடி அதிகாரி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நன்கொடை பெற்று தருவதற்காக இடைத்தரகராக செயல்படுவது என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை கேள்விக்குரியதா மாத்தது. ஒரு நிறுவனம், ஒரு முதலாளி தனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக ஸ்பீடு பண்ணி தர்றாரு, கையூட்டு தர்றாரு, லஞ்சம். ஆனால் ஒரு நிறுவனம் அதிகாரபூர்வமாக தேர்தல் பத்திரம் வாங்கி தர்றதுக்கு ஒரு உயர் அதிகாரி துணை போறாரு, அவரே வந்து பேரம் பேசி வாங்கி தர்றாருன்னா அந்த உயர் அதிகாரியோட நம்பகத்தன்மை. அப்போ அரசியல்வாதிகளுக்கு 100 கோடி வாங்கி தரும்போது நம்ம ஏன் 10 கோடி சம்பாதிக்க கூடாதுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்துருது. அதனாலதான் இடி அதிகாரிகள், அவர்கள்ட்ட பல வழக்குகள் வருது, சில வழக்குகள் வராது. ஆனா அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து அவங்களால காமன் ஷேர்ல இருந்து எடுக்க முடியுது. அப்போ ஒரு நிறுவனம் பேர்ல ஒரு மாநில அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கும். அதுக்கான முதல் தகவல் அறிக்கை பொது வெளியில இருக்கு. முதல் தகவல் அறிக்கையை இடி வந்து பெற்றுக்கொண்டு இடிக்கு அது ஷேர் ஆகுது. அதை பார்க்கிற ஒரு அதிகாரி அல்லது அதிகாரிகளோட குழு
அவரை போய் மிரட்டுது. உன் பேர்ல எஃப்ஐஆர் ஷேர் ஆகி வந்திருக்கு, நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம். அப்படி எடுக்கலைன்னா பெரிய நிறுவனமா இருந்தா நீ ஆளுங்கட்சிக்கு நன்கொடை கொடு, பிஜேபிக்கு நன்கொடை கொடு. ரொம்ப சிறிய நிறுவனம் எங்களுக்கே கொடுத்துரு, நேரடியா கொடுத்துரு, 30 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு. இப்படியான பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வந்துருச்சு. அப்ப இதுக்கு முந்தைய அதிகாரிகள் ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தைய ஊழல் செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா நான் எப்பவுமே அமைச்சர்களை விட அதிகாரிகள் ஊழல் தான் ரொம்ப மோசம்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு அமைச்சருக்கு சொல்லிக் கொடுக்கறதே அவர் தானே. ஒரு துறைக்கு புதுசா ஒருத்தர் பொறுப்பேற்று வராரு, அவருக்கு எப்படி தெரியும் இந்த துறையில எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு எப்படி தெரியும்? அப்ப துறையில இருக்க அதிகாரி தானே அதை சொல்லி தரான். அப்ப அதிகாரிகள் ஊழல் தான் இந்த நாட்டோட ஆபத்துன்னு நான் நினைப்பேன். இப்போ அந்த அதிகாரிகள் ஊழல் செய்வதற்காகவே அவர்கள் உருவகம் எடுக்கிறார்கள், ஊழல் செய்வதற்காகவே அவதாரம் எடுக்கிறார்கள் என்பது ரொம்ப ஆபத்து. ஒருத்தன் போய் எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன், இது காமனா நம்ம பாக்குற விஷயம். ஆனா உன் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு நீ இவ்வளவு ரூபாய் தரணும் அப்படின்னு முன்னாடி, இதுக்கு முந்தி அமலாக்க பிரிவுங்கிறது இவ்வளவு தூரம் கெட்ட பேர் வாங்குறதுக்கு முன்னாடி யாரும் கேட்டது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா என் பத்திரிகையாளர் அனுபவத்துல நான் 94 காலகட்டத்துல தாங்க அமலாக்க பிரிவுன்னு ஒண்ணு இருக்கிறதே எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் சிபிஐ தெரியும், ஐடி தெரியும், இன்கம் டாக்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமா ஜேஜே டிவின்னு ஒரு டிவி நிறுவனம் ஜெயலலிதா அம்மாவுக்கு சார்பாக இருந்தது. அந்த ஜேஜே டிவி நிறுவனம் நம்ம கலைவாணர் அரங்கம் இருக்கிற அந்த ரோட்ல ஒரு ஆபீஸ் வச்சிருந்து அங்க ரெய்டுனாங்க. அப்போ ஏதோ சிபிஐ ரெய்டு தான் நினைச்சிட்டு நாங்க போனா, இல்லைங்க இடினாங்க. இடினா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அமலாக்க பிரிவு, ஓ அமலாக்க பிரிவுன்னு ஒண்ணு இருக்கா, அப்புறம் அதெல்லாம் விசாரிச்சா அதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அப்ப நடந்த ரெய்டு எல்லாமே அந்நிய செலாவணி மோசடி சம்பந்தப்பட்டதுதான். அதாவது டிரான்ஸ்பாண்டரை ஹையர் பண்றதுக்கு பணம் கொடுத்ததுல ஹவாலா ரூட்ல அந்நிய செலாவணியா கொடுத்துருக்காங்க. இது மோசடி குற்றச்சாட்டு. ஆனா இப்ப நடக்கிற இடி ரெய்டு எல்லாமே பிஎம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்போ கருப்பு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம். அப்ப எதை வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். அதுக்கு கீழே ஒரு 20 லட்சம் ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றம் ஆயிடுச்சு, நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க, உங்க ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுப்போம், அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இப்படினாலே அவன் பயந்துருவான். யாருமே பயந்துருவாங்க. அப்போ இது அசுரத்தனமான ஒரு சட்டம். அந்த அசுரத்தனமான சட்டத்தை பயன்படுத்துகிற ஒரு எக்கனாமிக் என்போர்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு ரொம்ப சீப்பா கீழே இறங்கி வேலை பார்க்குதுன்னா காரணம் யாரு? பிஜேபி தான். அப்ப அந்த அமைப்புகளை பயன்படுத்தி தங்களுக்கும் நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் என்பது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்க பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் கிளாரிட்டி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு டைரக்டா கொடுத்துருக்கு அப்படின்றது இன்னும் தெரியலன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? சரிதான் நீங்க சொல்றது. அதாவது இப்ப நம்மகிட்ட 2 தொகுப்பு தாங்க இருக்கு, 2 சைலோ தான் இருக்கு. அதுல ஒரு சைலோல எலக்ட்ரல் பாண்ட் டீடைல், இன்னொரு சைடுல எந்த கட்சிகள் அந்த எலக்ட்ரல் பாண்ட அவங்க என்கேஷ் பண்ணாங்கிற டீடைல். அதை வச்சு பிஜேபிக்கு இவ்வளவு கோடி ரூபாய், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இவ்வளவு கோடி ரூபாய், திமுகவுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த மொத்த தொகை நமக்கு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி யாரு எக்ஸுங்கிற நிறுவனம் யாருக்கு கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியணுங்கிறது தான் இப்போ நம்ம வைக்கிற டிமாண்ட். அந்த டிமாண்ட் தான் சீரியல் நம்பருங்கிற அந்த விஷயத்த வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட இப்படியான ஒரு சீரியல் நம்பர் இருக்குங்கிறது தெரியாதுங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு 15 நாளைக்கு தான் தெரிய வந்துச்சு. அப்போ அது ஈவன் கம்பெனிகளுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு ஹிடன் சீரியல் நம்பர் இருக்கு என்பதே ஸ்கீம் சீக்ரெட்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு சீக்ரெட் இல்லைன்னு ஆயிருது. நான் என்ன நினைக்கிறேன், நான் செய்யற நடவடிக்கை தெரியாதியா, உலகத்துக்கே தெரியாது, இது ரகசியம், பரம ரகசியம்னு நினைச்சிட்டு ஒரு தப்பான காரியத்துல ஈடுபடுறான். ஆனா அதுக்கு சீரியல் நம்பர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப பீதியாகி போய் கிடப்பான். இப்போ அந்த சீரியல் நம்பர் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததுனால திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு விடை கிடைக்கும். சீரியல் நம்பரை வச்சு நம்ம கம்பெனியை மேட்ச் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இதை மேட்ச் பண்ணி பல்வேறு தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிற கணக்காளர்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட ஓன் டேட்டா பேங்க்ல இருந்து அதை எடுக்கிறாங்க. தவறு இருக்கலாம். ஆனால் சீரியல் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணும்போது தவறே இருக்கு. இப்போ சிலர் சொல்றது என்னன்னா, இப்போ இந்த தேர்தல் பத்திர விவகாரங்களே வெளியாகிட்டா கூட இது பணக்காரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பெருமுதலாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தேர்தலில் அடிமட்ட மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றாங்க. அப்படி பாக்குறீங்களா? ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன காரணம்னாங்க, நம்மளாவது இதை அனலிட்டிக்கலா பண்றோம். நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லும் போது எனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு, உங்க கேள்வி கேட்கிற உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு,
சமூக ஊடகங்கள்ல இதை பகிர்ற ஆடிட்டர்களுக்கு பெரிய பொறுப்புணர்வு இருக்கு. ஏன்னா அவங்க பேர்ல நேரடியா நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ எல்லாருமே அனலிட்டிக்கலா தான் பேசுறோம். ஆனா காமன் மேன்ட்ட விஷயம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிஜேபி 17,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருச்சுன்னு தான் போய் சேரும். எப்படி 2Gல ஒட்டுமொத்தமா அவ்வளவு பெரிய தொகையை ஒண்ணு அரைவு பண்ணாங்க, அதெல்லாம் ஊழல்னு சொல்லியாச்சு. ஆனா அது நோஷனல். அதாவது நீங்க குறிப்பிட்ட தொகைக்கு அந்த அலைக்கற்றை வரிசையை ஏலம் விட்டிருந்தால் அரசுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கும். ஆனா ஏலம் போனது கம்மியான தொகை, ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் 1,00,000 கோடின்னு சொல்றதுதான் நோஷனல். ஆனா இது நோஷனல் கிடையாது. இது அமௌண்ட் தெளிவா இருக்கு. ஆனால் உருவகம் எப்படி ஏற்படும்னா, தேர்தல் நன்கொடை கொடுப்பது சட்டவிரோதம் அல்ல, தாராளமா கொடுக்கலாம், சட்டமே அலோவ் பண்ணுது, அப்படி உருவகம் வராது. பாரதிய ஜனதா அரசு தான் ஆட்சியில் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு ஊழலே இல்லை, நாங்கெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட உத்தமர்கள், மற்றவங்க எல்லாம் ஊழல்வாதிகள், அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா அவங்க கூட்டணி சேர்றாங்க, இந்தியா கூட்டணியே ஊழலை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான், இப்படி எல்லாம் பாரதிய ஜனதா சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல பாரதிய ஜனதாவும் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்கு, இது 27,000 கோடி ரூபா, இதுல மொத்த தொகை வரவு, தேர்தல் பத்திர வித்த தொகை இவ்வளவு, அதுல கிட்டத்தட்ட 60% பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்கு, பாரதிய ஜனதா பெற்ற தொகை இத்தனை ஆயிரம் கோடி ரூபா, இப்படியான ஒரு உருவகம் தான் இதுல வரும். அதனால பிஜேபி நண்பர்கள் அல்லது பிஜேபி ஆதரவாளர்கள் நினைக்கிற மாதிரி இது காமன் மேனுக்கு போய் சேர்ற விஷயம் இல்லைன்னு நினைக்கிறது தவறு. இன்னும் சொல்லப்போனால் அதுவே அவங்க பயத்தை காட்டுது. எப்படின்னா, இதை வைத்து வாக்காளர்கள் பிஜேபி ஆட்சியோட 10 ஆண்டு காலத்தை எடை போடுவாங்கன்னு பயப்படுறாங்க. இதுவரைக்குமே பிஜேபி அது விளம்பரங்கள் பூராத்திலுமே சாதனைகளையே சொல்லல. அவங்க சொன்னது எல்லாமே மோடிங்கிற ஒரு பிம்பம், அவர் இதை பண்ணாரு அதை பண்ணாரு, காலையில எந்திரிச்சாரு, குளிப்பாட்டி விட்டாரு, பல் விளக்கி விட்டாருன்னு மட்டும்தான் சொல்லல. மத்த எல்லாமே மோடி தான் செய்யறாரு. நீங்க எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் அவர் தான் இருக்காரு. அப்போ மோடி தான் இந்த ஊழலுக்கும் பொறுப்பு இல்லையா? நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிப்பாட்டி விட்டு பல் விளக்கி விட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு ட்ரெஸ் மாட்டி பைய மாட்டி பிள்ளைய கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏத்தி விடுற வரைக்கும் மோடி தான் பொறுப்புனா, பிள்ளை கீழே விழுந்து காயப்பட்டாலும் மோடி தானே பொறுப்பு. அப்ப இந்த ஊழலுக்கு அவர் தானே பொறுப்பு. அவர் ஏன் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு? அவர் மேல கேள்விகள் வந்தாலே அவரு பதிலே சொல்றது இல்ல, அதை தாண்டி போயிடுறாரு. அப்போ மேற்கொண்டு அந்த சந்தேக கணைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. பிஜேபியோட 370 டார்கெட், அது அவரோட தொண்டர்களுக்கு சொன்ன டார்கெட். அது ஓகேங்க, ஒரு கட்சி அப்படிதான் சொல்லும். 40க்கு 40 வெற்றி, 40 நமதே, நாடும் நமதே. மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, 40க்கு 30 வெற்றி சொல்ல முடியும். அப்ப 10 தொகுதி எந்த தொகுதின்னு அடுத்த நம்ம கேள்வி கேட்போம். இயல்புதான், அதெல்லாம் தவறு கிடையாது. சாத்தியம் என்னங்கிறதான் கேள்வி. சாத்தியமே 370 சாத்தியம் கிடையாது, 250 தான் சாத்தியம்ங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. கருத்து கணிப்பு நிறுவனங்களை எல்லாம் கையில போட்டுட்டு அந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப கருத்து கணிப்புகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய வெற்றி பிம்பம், இந்த தேர்தல் பத்திரம், இதில் சம்பந்தப்பட்ட ஊழல் இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அவற்றின் மூலமாக அந்த வெற்றி பிம்பம் உடைந்து நொறுக்கப்படுகிறது. புதிதாக 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி பாக்குறீங்க சார்? இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும், நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா அது குறித்த வழக்கம் வருது. அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக 2 தேர்தல் ஆப்போசிஷன் லீடர் அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட எதிர்கட்சி தலைவர் வெளியில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க என்கிட்ட 6 பேர் கொண்ட பட்டியல கொடுத்தாங்க. எனக்கு யாரு என்னன்னே தெரியாது, அவங்களே அந்த 2 பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு வெளிப்படையாவே அதை போட்டு உடைச்சிட்டாரு என்ன நடந்ததுங்கிறத. அது போக ஒருவர் ரிட்டையர் ஆகி எவ்வளவு மாசம் ஆகி போச்சுங்க, அது போஸ்ட ஃபில்அப் பண்ணாமலே இருந்தாங்க. ராஜினாமா பண்ணவரு அவரு பிஜேபியோட ஜால்ரா, பக்கா ஜால்ரா. அவர் ஏன் ராஜினாமா பண்ணாருன்னே தெரியல உண்மையிலேயே. அவரோட அப்பாயின்மெண்ட்ல தான் பிரச்சனையே எழுந்தது. அதுலதானே உச்ச நீதிமன்றம் ஏன் இவ்வளவு அவசரமா அப்பாயின்ட் பண்ணீங்க, தேர்தல் ஆணையர் அப்பாயின்ட் பண்றதுக்கு ஒரு நாம் இருக்கணும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இருக்கணும், அதன்படி 3 பேரு, ஒருவர் தலைமை நீதிபதி அப்படின்னு சொன்னதான் மாத்தி மீண்டும் பிரதமர், உள்துறை அமைச்சர், பிரதமர் அவர் தேர்ந்தெடுக்கிற அமைச்சர்னு மாத்தினாங்க. அந்த தேர்தல் ஆணையர் உங்களோட செல்ல புள்ள, நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறவரு, அவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு, அந்த ராஜினாமா ஏன் நீங்க உடனே ஏத்துக்கிட்டீங்க, தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு ராஜினாமாவை ஏத்துக்கிடுவேன்னு சொல்லலாமே. இந்த கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கல. அதுக்குள்ள 2 புதிய தேர்தல் கமிஷனர்கள் நேத்து தேர்ந்தெடுக்கிறாங்க, நேத்தே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.
அவங்க நேற்று நைட்டே கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆபீஸ் மூடி இருக்குங்கிறதுனால இன்னைக்கு காலையில போய் ஜாயின் பண்றாங்க. 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னைக்கே வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு இல்ல நாளைக்கு அறிவிப்புன்னு வரும்போது இந்திய ஜனநாயகம் வெளிநாடுகளில் கேலி பொருளாக. நிறைவா ஒரு கேள்வி சார். ஏற்கனவே இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தப்போ இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இப்போ நியூஸ் 18 தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இது சாத்தியமே இல்லைங்க. ஏங்க 51% வந்து ஒரு அணிக்கு கிடைச்சா எல்லா தொகுதியிலையும் அவங்க தானே ஜெயிக்க முடியும். 42% 43% கூட ஒரு ஆதரவு உள்ள தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. காரணமா 2014 18% பிஜேபி கூட்டணி, பிஜேபி, மதிமுக, பாமக பெரிய கூட்டணி தான். 2 தொகுதி கிடைச்சது. ஆனா 42 43% வாங்கின அதிமுக கூட்டணி மிச்ச தொகுதி எல்லாத்தையும் ஜெயிச்சிருச்சு. அப்ப 40 45 வந்தாலே மும்முனை போட்டி 4 முனை போட்டியில வந்து அந்த அதிக பெர்சன்டேஜ் வாங்குற ஒரு கட்சிக்கு தானே முழுசா போய் சேரும். அப்ப இதுல எப்படி வந்து அதிமுகவுக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும், இதர கட்சிகளுக்கு இத்தனை சீட் கிடைக்கும், பிஜேபிக்கு இத்தனை சீட் கிடைக்கும், ஆனா ஒரு கட்சிக்கு 51% எப்படி சொல்றாங்க? சோ புள்ளி விவரத்தை வந்து சீட்டா மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு, புள்ளி விவரமே சரியில்லைங்கிறது எங்க குற்றச்சாட்டு. என்ன காரணம்னா அந்த அல்காரிதம் வந்து வெளிப்படைத்தன்மையோட இல்ல. கொஸ்டின் என்னன்னு நமக்கு தெரியாது. எந்த கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் கொஸ்டின் என்ன தெரியாது. இது போக ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தட்ல கருத்து கணிப்பு நடத்துறாங்க. இது எங்க காலத்து மெத்தடுங்க, போய் கேட்டு செய்யறது. அப்ப நாங்க வந்து எங்க நிருபர்களை வச்சு அதை செஞ்சோம். இப்போ வந்து நீங்க அது ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு செய்றீங்க. ஒப்பீனியன் போலீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவனும் தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்தாலும் நம்ம பார்க்கணும். அவன் ஒப்பீனியன் போல் நடத்துற இண்டஸ்ட்ரி தேர்தல் பத்திரத்துல நன்கொடை கொடுத்துருக்குமா கொடுத்துருக்காதா நமக்கு தெரியல. ஏன்னா அவனும் பெரிய கம்பெனி தான். அது 100 கோடி 150 கோடி டிரான்சாக்சன் பண்றவன் தான். அவனும் சீரியல் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணா ஏதாவது ஒரு பினாமி மூலமா 2 கோடியோ 5 கோடியோ நன்கொடை கொடுத்துருந்தான்னு வைங்க, சிரிப்பா சிரிச்சிடும். இதுக்கும் வாய்ப்பே இல்லை, இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்ற முடிவுக்கு தான் வரணுமோ? இல்லைங்க. என்ன காரணம்னா அடிப்படையிலேயே இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உடனே நீங்க உண்மையை சொல்லிடுவீங்களா? மாத்திதான் சொல்லுவீங்க. ஆனா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சமூக அக்கௌண்ட் எடுத்து பார்க்கணும். நீங்க என்ன ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுல தெரியும். அதெல்லாம் மிஷின் லேர்னிங் டூல்னு இப்ப நவீனம் ஆயிடுச்சு அந்த மெத்தடு. அதை வச்சு இதை மேட்ச் பண்ணணும். ரா டேட்டாவை விட் பண்ணணும். ரா டேட்டாவை அப்படியே நீங்க இம்ப்ளை பண்ண முடியாது. இப்ப உதாரணமா தேர்தல் கொடுக்குறாங்க, எஸ்பிஐ கொடுத்தது என்ன டேட்டா? ரா டேட்டா தானே. அப்ப ரா டேட்டா வச்சு நம்ம அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது? ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அதை தூக்கி அப்படியே வந்து தேர்தல் கமிஷன் வெப்சைட்ல போட்டுருச்சு. நமக்கு என்ன தெரியும்? இப்போ சிஏக்கள் கணக்காளர்கள் போடுறது என்ன? அதை வெட் பண்ணி போடுறாங்க, இதோட இதை மேட்ச் பண்ணி போடுறாங்க இல்லையா? அதே மாதிரி கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ரா டேட்டா வச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை வெட் பண்ணணும்ல. ரா டேட்டா கரெக்ட்னு நீங்க எப்படி சொல்றீங்க? வெட் பண்றதுக்கு நிறைய சயின்டிபிக் மெத்தட்ஸ் வந்துருச்சா இப்போ? அந்த இடத்துல இது நம்பகத்தன்மை இல்லை. அது நான் அன்னைக்கே சொன்னேன், அவங்க அதை ரசிக்கல. ஆனா அது என்னோட கருத்து அதுதான். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.